வணக்கம் நண்பர்களே! நான் உங்க சக்தி. லாஸ்ட் வீடியோல நம்ம மெட்டாடாக்ஸ் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம ஐஃப்ரேம்ஸ் பத்தி பார்க்கலாம். ஐஃப்ரேம்ஸ்னா என்னன்னா, இன்லைன் ஃப்ரேம். இன்லைன் ஃப்ரேம எதுக்கு யூஸ் பண்றோம்னா, வேற ஏதாவது HTML கன்டென்ட்ட நம்மளோட HTMLல எம்பெட் பண்றதுக்கு தான் ஐஃப்ரேம்ஸ யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி இந்த ஐஃப்ரேம்ஸ அட்வர்டைஸ்மென்ட்க்காகவும், சில ஹேக்கிங் டெக்னிக்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. முதல்ல அட்வர்டைஸ்மென்ட்னா, உங்க கன்டென்ட் வந்து நடுவுல இருக்கும். அந்த அட்வர்டைஸ்மென்ட்ட ஒரு ஐஃப்ரேமா மேலயோ, கீழயோ இல்ல சைட்லயோ வந்து ஆடா வந்து செட் பண்ணிருவாங்க. ஹேக்கிங் டெக்னிக்ஸ்ல எப்படி யூஸ் பண்றாங்கன்னா, அதாவது ஆக்சுவலான ஒரு பேங்கிங் சைட் இப்போ SBI பேங்க் இருக்குன்னா, SBIயோட பேங்க இங்க அப்படியே குளோன் பண்ண மாரி இருக்கும். நீங்க பேக்கிரவுண்ட்ல யூசர் போடுற டேட்டா எல்லாமே உங்களால ஸ்டீல் பண்ண முடியும். இந்த ஐஃப்ரேம நம்ம HTML ஃபைல்ல வைக்கிறதுக்கு ஐஃப்ரேம் அப்படின்ற ஒரு டாக தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஐஃப்ரேம். இதுதான் ஐஃப்ரேம் டாக். இப்போ இந்த ஐஃப்ரேம் வச்ச உடனே இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஃப்ரேம் இங்க கிடைச்சிருக்கும். இந்த ஃப்ரேம்க்குள்ள நம்ம கன்டென்ட்ட வைக்கணும்னா, சோர்ஸ் அப்படின்ற ஒரு அட்ரிபியூட்ட தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். SRC தான் சோர்ஸ். இந்த சோர்ஸ்க்குள்ள நீங்க ரிலேட்டிவ் லிங்க்கும் வச்சுக்கலாம், அப்சல்யூட் லிங்க்கும் வச்சுக்கலாம். முதல்ல வேற ஏதாவது வெப்சைட்ல இருக்க ஒரு லிங்க்க நம்ம வச்சு பார்ப்போம். இப்போ google.com வைக்கிறோம். ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கட்டுது? google.com refused to connect. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, கூகுள்ன்ற சைட் வந்து ஐஃப்ரேம்ஸ யூஸ் பண்றதுக்கு நம்மள விடல. ஏன்னா, அவங்களோட பிரைவசி தான் முக்கியம். ஏன்னா, கூகுள நம்ம யூஸ் பண்ணி, இப்போ நம்ம யூசர் வந்து இதுதான் ஆக்சுவல் கூகுள் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, இதுல அவங்களோட டேட்டாவ எல்லாம் போட்டு, அத நம்ம தப்பா யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கூகுள் மாரியான சைட்டு, அப்புறம் பேங்கிங்கு, அப்புறம் ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் சைட்டு, இந்த மாரி முக்காவாசியான சைட் வந்து ஐஃப்ரேம்ஸ வந்து டிசேபிள் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ, இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு எனேபிளா இருக்க ஒரு பெரிய சைட்னா, விக்கிபீடியா வந்து இருக்கு. இப்போ நம்ம விக்கிபீடியா போட்டு பார்ப்போம். .org. பாத்தீங்களா? விக்கிபீடியா சைட் வந்துருச்சா? இது வந்து ஆக்சுவல் வொர்க்கிங் ஆகுற ஒரு விக்கிபீடியா சைட். நம்ம எந்த விதமான எக்ஸ்ட்ரா கோடுமே எழுதல. நம்ம விக்கிபீடியாவ ஸ்ட்ரெயிட்டா இங்க எம்பெட் மட்டும் பண்ணியிருக்கோம். பாத்தீங்கன்னா, சோ இந்த ஐஃப்ரேம உங்களால சைஸையும் உங்களால சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு விட்த் அப்படின்ற ஒரு அட்ரிபியூட் இருக்கு. அதுல நீங்க வேல்யூஸ் போடும்போது, அதோட விட்த்தும் வந்து இன்கிரீஸ் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா, நம்மளோட ஐஃப்ரேமோட விட்த் வந்து 400ஆ இன்கிரீஸ் ஆயிருக்கு. தென் உங்களால ஹைட்டையுமே சேஞ்ச் பண்ண முடியும். ஹைட்டையும் 400ன்னு வச்சுக்கிட்டா, ஹைட்டும் வந்து சேஞ்ச் ஆயிரும். பாத்தீங்களா? இது வந்து ஆக்சுவல் விக்கிபீடியா. இதில நீங்க உங்களால சர்ச் கூட பண்ணி அத யூஸ் கூட பண்ண முடியும். இப்போ HTML சர்ச் பண்ணீங்கன்னா, HTML பேஜ் வந்துருச்சு. பாத்தீங்களா? இதுதான் வந்து ஐஃப்ரேம். உங்களால உங்ககிட்ட இருக்க HTML ஃபைலையும் உங்களால ஐஃப்ரேம்க்குள்ள வைக்க முடியும். அதுக்கு நானு அட்வர்டைஸ்மென்ட் அப்படின்னு இல்ல ஆட் அப்படின்னு ஒரு HTML ஃபைல் நான் வச்சுக்கிறேன். இதுல ஆட்ன்னு போட்டு H1ல திஸ் இஸ் ஆட் போட்டு சேவ் பண்ணியாச்சு. இப்போ உங்களோட இண்டெக்ஸ் ஃபைல்ல போயி, இந்த சோர்ஸ்க்கு பதில் நீங்க என்ன வைக்கலாம்னா, நம்ம இப்போ வச்சிருக்கோம்ல அதோட பாத்த போடலாம். அதுக்கு நீங்க சேம் ஃபோல்டர்ல இருக்கா? பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க. சேம் ஃபோல்டர்ல இருக்கு. ஸோ டாட் ஸ்லாஷ் அப்படின்னு போட்டீங்கன்னா, உங்களுக்கு சஜஷன் காட்டும். அதுல add.html அப்படின்னு நான் போட்டுறேன். இப்போ பாத்தீங்களா? திஸ் இஸ் ஆட். நம்ம அங்க போட்டது இங்க நமக்கு விசிபிளா இருக்கு. இதுலயும் உங்களால சைஸ வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இதுக்கு நான் வந்து 100 வைக்கலாம்னு நெனைக்கிறேன். பாத்தீங்களா? 100 இப்ப பாருங்க மேல இது வந்து ஆட் மாரி இருக்கு. இதுக்கு கீழ உங்களோட மத்த சைட்டோட ஸ்ட்ரக்சர்லாம் நீங்க போட்டுக்கலாம். இப்ப வந்து H1க்குள்ள ஐஃப்ரேம்ஸ் இன் HTML போட்டாச்சா? இதுக்கப்புறம் நம்ம போடுறது எல்லாமே அதுக்கு கீழ தான் வரும். இப்ப வந்து lorem 30 அப்படின்னு போட்டேன்னா, உங்களுக்கு 30 எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் மாரி கிடைக்கும். இப்ப நான் என்டர் குடுத்தேன்னா, வளவளன்னு ஒரு 30 வேர்ட்ஸ் இருக்க மாரி உங்களுக்கு கிடைக்கும். இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். பாத்தீங்களா? இங்க ஆட் மாரி இருக்கும். இங்க வந்து உங்களோட ஆக்சுவல் டேட்டா இருக்கும். இதுதான் வந்து ஐஃப்ரேம்ஸ் இன் HTML. சாரி. இதுதான் வந்து
ஐஃப்ரேம்ஸ் இன் HTML. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.